வணக்கம். சமீபத்தில் கூலி படத்தினுடைய இந்தியாவில் இருக்கிற அனைத்து சூப்பர் ஸ்டார்களையும் ஒன்றிணைத்த ஒரு படம். முதலாவது திரு அமீர்கான் அவர்களினுடைய வசூல் சாதனையை நாம் இப்பொழுது கூறுவோம். ஒவ்வொருவர்களுடைய வசூல் சாதனையை மட்டும் இப்பொழுது இதில் நாம் கூறப்போகிறோம். கேளுங்கள் நன்றாக. உலக அளவில் அமீர்கானின் அதிக வசூல் செய்த படம் இது. பாருங்கள், இந்த படம் தங்கல்ங்கிற படம் கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் பேஸ் வச்சு எடுத்த படம். அந்த படம் கிட்டத்தட்ட அது 2000 வந்தது. 2022 வந்தது. 2002 அன்னைக்கு அது 2070 கோடியே 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு உலக லெவலில். இது ஆதாரபூர்வமாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுச்சு அன்னைக்கு உள்ள பத்திரிகையில். அடுத்தது உள்நாட்டில் அதே படம் 387.38 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதன் பிறகு பிகேங்கிற ஒரு படம் 800 கோடி உலக அளவில் வசூல் பண்ணியிருக்கு. தூம் 3 அப்படின்னு ஒரு படம், அப்புறம் 3 இடியட்ஸ், இவைகள்லாம் இந்த ரேஞ்சிலே சுமார் 800 கோடி வசூல் உலக அளவில் வசூல் பண்ணியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இப்போ கடைசியாக கூட ஒரு 3 வாரம் தான் ஆகிடுக்கு 250 கோடி வசூல் பண்ணிடுச்சு. அதாவது அந்த படத்து பேர் சீதாரே ஜாமீன். இப்போவும் படம் லைவாக ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு உலக நாயகன் இந்தி ஃபீல்டுகளிலிருந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து நடிக்கக்கூடிய இந்த கூலி திரைப்படத்திற்கு மஞ்சுமேல் பாய்ஸ் ஹீரோ. ஆல் ஓவர் வேர்ல்டு கலெக்ஷன். மஞ்சுமேல் பாய்ஸ் திரைப்படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. உலக அளவில் 242 கோடி வசூல் பண்ணது. மலையாள திரையுலகின் ஆல் டைம் என்ட்ரி ஹிட் திரைப்படமாக கருதப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 35 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. மஞ்சுமேல் பாய்ஸ் மலையாளத்தில் வெளியான ஒரு சாகச த்ரில்லர் திரைப்படம். இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. மேலும் படத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள், நடிகர்களின் நடிப்பு மற்றும் பின்னணி இசைக்காக பாராட்டப்பட்டது. விக்கிபீடியா ஸ்டேட்டஸ் இது. 2024 பிப்ரவரியில் வெளியான இந்த திரைப்படம் மலையாள திரையுலகின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நான் 2023 போன வருஷம்தான் ரிலீஸ் ஆகி வசூல் மழை பொழிந்த ஒரு ஹீரோவை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. வித் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார். இப்படி ஒரு காம்பினேஷன் மலையாள உலகத்திலிருந்து.